வரலாற்று நேயர்களுக்கு ஆதிராவின் அன்பான வணக்கம். ஆலம் விழுதினை போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன, ஆலம் விழுதினை போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். காலச்சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய் அதில் என் விம்மல் மறைந்ததடி என்று கவியரசர் கண்ணதாசன் எழுதுவார். அதை அப்படியே ரசிகர்கள் பிழிய பிழிய அற்புதமாக நடித்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இதுதான் ஆண்களுடைய நிலை. ஆண்களால பெண்களுடைய அரவணைப்பு இல்லாமல் பெரும்பாலும் வாழ்ந்து விடவே முடியாது. அதனாலதான் அவங்க எப்போதுமே பெண்களை சார்ந்து வாழ்வது போலதான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். இதுல திருவள்ளுவர் கூட விதிவிலக்கு அல்ல. நீங்க திருவள்ளுவர் உலக பொதுமறையை தந்தார். 2 அடிகள்ல வெண்பாவை தந்தவர் திருவள்ளுவர். 1330 குறட்பாக்களை தந்த திருவள்ளுவர் ஒரே ஒரு பாடலை மட்டும் 4 அடிகளில் தந்திருப்பார். அது எந்த சூழலில் அந்த 4 அடி பாடலை கவிதையை அவர் தந்தார் என்று சிந்தித்து பார்க்கும்போது, அவருடைய துணைவியார் வாசுகி அம்மையார் இறந்த போது அந்த பாடலை அவர் எழுதுறாரு. அவர் வாசுகி அம்மையார் இருந்தாரா, வாழ்ந்தார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. அதற்குள்ள போகாம திருவள்ளுவர் எப்படி அந்த 4 அடி பாடலை எவ்வளவு கரிசனத்தோடு எவ்வளவு ஆற்றாமையோடு அந்த இரங்கல் பாவை எழுதியிருக்கிறார்னு பார்த்தா, அவர் சொல்றாரு, எனக்கு நாள்தோறும் என்னுடைய பாதத்தை வருடி வருடி அல்லது பாதத்தை பிடித்து விட்டு என்னை உறங்க வைத்தாயே, எனக்கு பின்னால் உறங்கி எனக்கு முன்னாலேயே எழுந்தாயே, நீ இறந்து விட்டாயே, இனிமேல் நான் எப்படி இரவில் உறங்குவேன் என்று கேள்வியை கேட்டு ஒரு அற்புதமான கவிதையை எழுதுவார். அந்த கவிதையை பாருங்க. அடியிற்கினியாளை, அடியிற்கினியாளே அன்புடையாளை, பதிசொல் தவறாத பாவாய், அடிவருடி அடிவருடி பின் தூங்கி முன் எழும்பும் பேதாய், இனிதாய் என் தூங்கும் என் கண், இனி என் தூங்கும் என் கண் என்று கேட்டு தன்னுடைய இரங்கலை வெளிப்படுத்துவார் திருவள்ளுவர். உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவரே ஆனாலும் கூட தனிமை என்பது, ஒரு பெண்ணுடைய இழப்பு என்பது, அதுவும் மனைவியுடைய இழப்பு என்பது அவர்களை இப்படி பாடுபடுத்துகிறது. ஆனா இந்த நிலையில் தான் பெண்கள் இருக்கிறார்களா என்று யோசிச்சு பார்த்தா, பெண்கள் எந்த நிலையையும் சமாளித்துக் கொள்கிறார்கள், பெரும்பாலும் சமாளித்துக் கொள்வர்களாக இருக்கிறாங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, யசோதரை என்ற பெண்ணை நம்ம பார்க்கலாம். புத்தருடைய மனைவி யசோதை. புத்தர் 29 வயதுல துறவு மேற்கொள்கின்றார். 29 வயதுல துறவு மேற்கொள்ளும் போது அந்த துறவுக்கார காரணமாக சொல்லப்பட்டது 3. அது பொருத்தமானதா என்பது இன்று வரைக்கும் கேள்விதான். என்ன சொல்லப்பட்டது? 29 வயதுல அவர் ஒரே ஒரு நாளில் ஒரு முதியவரை பார்த்தார், ஒரு நோயாளியை பார்த்தார், ஒரு மரணத்தை, ஒரு பிணத்தை பார்த்தார். இது 3ஐயும் பார்த்ததுனால அவர் துறவு மேற்கொண்டாரு. ஞானம் பெற வேண்டும், ஞானம் பெறுவதற்காக நான் துறவு மேற்கொள்கிறேன் அவர் துறவு போறாரு. அவர் அந்த காரணங்கள் எல்லாம் உண்மையான நம்ம கேள்வியை கேட்டால் அது இல்லவே இல்லை. அதற்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் உண்டு. ஏன்னா அதை பத்தி பேசக்கூடிய நேரம் இது இல்லை. ஆனால் அந்த புத்தருக்கு ஞானம் பெறுவதற்கு ஒரு தனியாக ஒரு இடம் தேடி குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தையை விட்டு போக வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனால் அதே புத்தருடைய மனைவி யசோதரை அதே அரண்மனையில் இருந்து கொண்டு அவருடைய குழந்தையை நன்றாக வளர்த்து மாமனாருக்கு அரசியலில் செய்ய வேண்டிய உதவிகளையும் செய்து கொண்டு அவள் வாழ்ந்தாள். அவளும் ஒரு துறவியாகத்தான் வாழ்ந்தாள். அப்போ பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு சூழலையும் கையாளக்கூடிய நிலைமையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள் இப்போதும். எப்படிப்பட்ட ஒரு சூழல் பாருங்க. என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்காவுடைய கணவர் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இறந்துட்டார். இப்ப அவர் ஒரு 3 ஆண்டுகள் படுக்கையில் இருந்தார். அந்த 3 ஆண்டுகளும் என்னுடைய சகோதரி அவரை மிக அருமையாக கவனித்து கொண்டார். எங்க வீட்டிலேயே எடுத்துக்கிட்டா என்னுடைய தமக்கையார், என்னுடைய அக்கா தான் நல்ல ஒரு பொது அறிவு நிறைய இருப்பவள், நிறைய வாசிப்பதற்கு இப்ப இங்கெல்லாம் நம்ம ஒரு வார இதழோ ஒரு மாத இதழோ வாசிக்க வேண்டும் என்றால் காசை கொடுத்து அதை வாங்கி ஆகணும். ஆனால் கரூர் போன்ற இடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 150 ரூபாய் அல்லது 200 ரூபாய் கட்டிவிட்டால் மாதத்திற்கு வார இதழ், மாத இதழ் எல்லாமே வீடு தேடி
வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தை படித்துக் கொள்ளலாம். அப்படி அவள் நன்றாக படிக்கக்கூடியவள். அப்படி படிக்கக்கூடிய அவள் அந்த கணவரை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் 3 ஆண்டுகள் எதையுமே படிக்கல. அவரை பார்த்து கொள்வது மட்டுமே கடமையாக இருந்தது. அவர் ஓராண்டுக்கு முன்பாக இறந்து விட்டார். இப்போ இங்கே தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். என்னுடைய தாய் வீட்டில் தான் அவர் இருக்கிறான். அவள் பேசும்போது நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், எப்படி இருக்கிற? ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அவள் ஒரு சோகத்தை கக்கித்தான் பேசுவாள். நான் அப்போ சொன்னேன், நீ இதுக்கு முன்னாடி நிறைய படிச்சுட்டு இருந்தேன், நீ இப்போ அதை விட்டுட்ட, மீண்டும் நீ வாசிப்பை கையில் எடு, வாசிப்பு எடுத்துட்டா உனக்கு நேரம் நல்லா போகும், ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லும் போதெல்லாம் அது வாசிக்கிற மனநிலையில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன தோணுன்னா, பொதுவாகவே சொல்ல வராங்கள, சொல்லுவது யாருக்கும் எளிது, அது இது சொல்லிய வண்ணம் செயல்பாங்களே. இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம் போல இருக்கு, சரி பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஒரு முறை நான் படித்து கொண்டே இருக்கும்போது ஒரு 2 கடிதம் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் என்ற எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தார். அதில் 2 கடிதங்கள் என் கண்ணில் பட்டது. அந்த கடிதத்தை நான் படிக்கிறேன். அதில் ஒன்று மகாகவி பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் எழுதியது. அவங்க என்னன்னா, பாரதியார் அவருக்கு ஒரு 15-16 வயது ஆகும்போது தந்தையார் இறந்து விடுகிறார். பாரதியார் அவருடைய அத்தை வீடு காசியில் இருக்கு. அத்தை வீட்டுக்கு பாரதி போயிடுறாரு. அப்போ பாரதியாருக்கு திருமணம் ஆகி இருக்கு. செல்லம்மாள், பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் கடையத்தில் அவருடைய தாயார் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் அப்படி இருக்கும்போது செல்லம்மாள் ஒரு கடிதம் எழுதுறாங்க. எனக்கு அத்தின் பேர் வீட்டுக்கு வந்தாரு, அத்தின் பேர் நீங்கள் நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதுகிறீங்கன்னு சொன்னார், அதில் சுதந்திர போராட்டத்துக்கான கவிதைகளை அதிகமாக எழுதுகிறீர்கள்னு அத்தின் பேர் சொன்னார். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் நீதியையும் நேர்மையையும் நியாயத்தையும் தவறு எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் வெள்ளைக்காரர்கள் அப்படி இல்லை, நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு ஏதாவது அவங்க தீங்கு அல்லது ஆபத்து கொடுத்துருவாங்க, பயமாக இருக்குது, நீங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துருங்க கடையத்துக்கு என்று கடிதம் எழுதியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே பாரதியார் காசியில் இருக்கும்போது தான் மீசையெல்லாம் வைத்துக் கொள்கின்றார். அந்த அடங்க மருகு அத்து மீறுன்னு சொல்லுவார்கள் அல்லவா, அந்த புரட்சி மனப்பான்மையில் வாழ்ந்தவர் அப்போது பாரதி. அவர் பதில் எழுதுவார். யோசிச்சு பாருங்க, இந்த பதிலுக்கு, இந்த கடிதத்துக்கு நாம இருந்தால் என்ன பதில் எழுதியிருப்போம்? வந்துடுறோமா, இல்லை நான் அப்படிலாம் எதுவும் செய்யலை, நீ எதுக்கும் பயப்படாத, இப்படித்தானே பதில் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் பாரதி எழுதுறாரு, சாதாரணமாக நம்மை போல பதில் எழுதிவிட்டு, நான் நீ நினைக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, உங்களுடைய அத்திம்பேர் உன்னை ரொம்ப பயமுறுத்தியிருக்காருன்னு நினைக்கிறேன் என்று எழுதிவிட்டு அடுத்த வரிதான் நம்மை அசர வைக்கிறது. அவர் எழுதுறாரு, நீ என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழை நன்றாக படித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு அதில் எழுதுறாரு. நீ என்னை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழை நன்றாக படித்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன்னு அவர் பதில் எழுதுறாரு. நாம் யாருமே சிந்தித்தே பார்த்திருக்க முடியாத பதில் அது. ஏன் அப்படின்னா, அந்த வாசிப்பு என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் அவர் அப்படி எழுதுறாரு, நீ பயப்படாத. இப்போ யாருடைய எழுத்திலோ யாருடைய பேச்சிலோ நமக்கான வாழ்க்கை ஒளிந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த 2 கடிதத்தையும் உடனே எழுதி என் அக்காவுக்கும் அனுப்பி வச்சேன் வாட்ஸ்அப்பில். அவள் உடனே ஏதாவது திட்டி எழுதுவான்னு நான் நினைத்தேன். பதில் போடுறா, நீ அந்த புத்தகத்தை எனக்கு தர்றியா என்று கேட்டு பதில் போட்டாங்க. அப்போ அங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. எந்த மாற்றம் அப்படின்னா, வாசிப்பு, மீண்டும் வாசிக்க தொடங்கலாம் என்ற மாற்றம் அங்கே அந்த மனசில் வந்தது. இப்போ நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, தனிமை என்பது எல்லோருக்குமே ரொம்ப கொடுமையானது தான். கணவனை இழந்து பெண்கள் இருந்தாலும் சரி, இல்லை மனைவியை இழந்து விட்டு ஆண் இருந்தாலும் சரி, கொடுமையானது தான். ஆனால் அந்த கொடுமையான அந்த தனிமையை எப்படி நம்ம மாற்றிக்கொள்வதுன்னு யோசித்தால், நாம் செய்கின்ற பணியில் இருக்கக்கூடிய மாற்றம் ஒன்றுதான் நம்முடைய மனமாற்றத்துக்கும் காரணமாக இருக்கும். அந்த மாற்றத்தில் ரொம்ப முக்கியமானதாக நினைப்பது வாசிப்பு. வாசிப்பை கையில் எடுத்துட்டா எத்தனையோ புத்தகங்களில் நமக்கான ஆறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி வாழ்க்கை என்று சொல்லுவதை கூட
ஒரு விளையாட்டு மாதிரி தான், ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான். யாராவது ஒருவர் முந்தி யாராவது ஒருவர் பிந்தி இருந்துதான் ஆக வேண்டும். யார் முன்னாடி தொடுவது, இந்த விளையாட்டில் யார் தொடுவது யார் விடுவது என்ற கேள்வி இருந்தாலும் கூட அதில் யார் முதலில் விண்ணை தொட்டவர்கள் வென்றவர்களா அல்லது மண்ணில் இருப்பவர்கள் வென்றவர்களா என்ற கேள்வி இருக்கு. ஆனாலும் கூட இந்த மண்ணில் இருப்பவர்களுக்கு எப்போதும் சென்றவர்களுடைய நினைவில் அதே கவலையோடு அதே வருத்தத்தோடு அமர்ந்திருப்பதை விட அதை மாற்றிக்கொள்வதற்கான வேறு வகையாக இந்த வாசிப்பை கையில் எடுத்தால் நமக்கு ஒரு புதிய பாதையும் பிறக்கும். அந்த புதிய பாதை வாழ்க்கையை வித்தியாசமாக மாற்றி காட்டும். அந்த நேரத்தில் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய அல்லது யாருக்காவது அறிவுரை வழங்கக்கூடிய நிலையையும் கூட இந்த வாசிப்பு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த மாற்றத்தை தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் வாசிப்பு என்ற ஒன்றை கையில் எடுக்க வேண்டும். அது இந்த புத்தகம் வாசிக்கிறேன், அந்த புத்தகம் வாசிக்கிறேன்னு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அவரவர்களுக்கு பிடித்த ஒரு வகையில் வாசிப்பை கையில் எடுத்துக்கொண்டால் இந்த தனிமையை மிக எளிதாக கடந்துவிட முடியும். அதற்காக வாசிப்போம் வாருங்கள் என்று தனிமையில் இருப்பவர்களை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.